ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த புதிய நாளில் இனி என்னங்க 13வது நாள். அல்லேலூயா. கர்த்தர் அவ்வளோ அழகாக நம்மளை நடத்துகிறாரு. காத்திருப்புக்காக நல்லா ஜெபம் பண்ணீங்க. இன்றைக்கி காத்திருக்கிற உங்களை கைவிட மாட்டார்ல. அவர் உங்களை நினைத்தருளுகிற தேவன், உங்களை நினைக்கிறவர். வசனத்தில் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணால் ஆண்டவர் நினச்ச உடனே கர்ப்பத்தை திறந்துடுவார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நினச்ச உடனே மோசேவை அனுப்புவார். அவங்க சத்தம் தேவ சமூகத்தை எட்டின உடனே ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் செய்த வாக்குத்தத்தங்களெல்லாம் நினைவுபடுத்தி கொள்வார். அப்படி கர்த்தர் நினைத்தருளுகிற தேவன் அவர். அப்போது இந்த 13வது நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. நான் உங்களை நினச்சி பார்க்குறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் நிலைமை மாறி, உங்கள் சூழல் மாறி, உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும்படி அவருடைய பலத்த கரம் உங்கள் கூட இருப்பதற்கு தான் இந்த 13வது நாளில் ஒரு 10 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க போகிறேன். அதை உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. அநேகருக்கு கொடுத்தும் ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபிக்கும்போது ஆண்டவர் பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பலமாக ஆண்டவர் செய்வார். ஏன்னா காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் நினைக்காதவர் அல்ல, அவர் நினைப்பவர். அவர் மறக்கிறவர் அல்ல, அவர் நினைப்பவர். முதலாவது ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். தேவன் எங்களை ஒரு நாளும் மறக்காதவர்ன்றதை நோவாவை கர்த்தர் நினைத்தது போல் எங்கள் குடும்பத்தையும் நீங்கள் நினைக்கணும். ஆண்டவர் 150 நாட்கள் பேழைக்குள்ளே போடான்னு சொல்லிட்டு இவர் எங்கேயும் போகல. அந்த தண்ணியை அமர வச்சுட்டு அவங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்துட்டு தான் போனார். அப்போ நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் நிறைய அற்புதமான காரியத்தை உங்களுக்கும் எனக்கும் செயல்படுத்தும்படி ஆண்டவர் கொடுக்குறார். நம்ம நிலைமைகளை மாற்றி கொடுக்குறாரு, நம்ம சூழல்களை மாற்றி கொடுக்குறாரு, நமக்காக எதையும் செய்து அவர் கொடுக்குறாரு. அப்பேற்பட்ட தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், கவலைகளை மறந்து, கண்ணீர்களை மறந்து, பிரச்சனைகளை மறந்து தேவனுக்கான சாட்சி உள்ள ஒரு பிள்ளைகளாக நீங்கள் நானும் வாழ்வதற்காக தான் கர்த்தர் நமக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுக்க அவர் நம்மளை நினச்சிருக்கிறார். இந்த வருஷத்தை அவர் நம்ம கொடுத்ததே உங்களை என்னை நினச்சி பார்த்து தாங்க. அதனால் ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களை நினச்சிருக்கிறார். உங்கள் நிலைமையை மாற்றுவார், கர்ப்பத்தின் கனி அதுக்கு தருவார், திருமண வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அத்தனை ஆசீர்வாதங்களும் நீங்கள் பார்க்கும்படி, அனுபவிக்கும்படி அவரே உங்களுக்கு உதவி செய்வார். அப்போ தெரியும் அவர் எப்பேற்பட்ட தேவன்னு உங்களுக்கு புரியும். ஆமென். முதல் காரியம் நான் சொன்னது போலவே ஆண்டவர் நோவாவை நினைச்சது போல அப்பா எங்கள் குடும்பத்தை நீங்கள் நினைக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். எஸ், நோவாவை நினச்சிங்களாப்பா, என்ன நினைங்க. நோவா நீதிமான் இருந்தா நினைச்சாரு. நான் நீதிமான் இல்லை இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற நீதிமான் நம்ம. அப்படி இருக்கும்போது இந்த பாயிண்ட்டை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களை நினச்சி உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ரெண்டாவது பாருங்கள், காத்திருக்கிற பின்பு தேவனுடைய தலையீடு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. ஏன்னா நீண்ட நாள் காத்திருந்தீங்க, அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் தலையிட்டு புதிய வாழ்க்கையின் அடையாளத்தை உங்களுக்கு கொடுக்கும்படி அவர் வருவார். அப்போது ரெண்டாவது பாயிண்ட் என்ன? ஆண்டவரே அப்பா உங்கள் தலையீடு எனக்கு வேணும். நீங்கள் என் வாழ்க்கைக்குள்ளே வரணும். நீங்கள் என் பிள்ளைங்க படிப்புக்குள்ளே வரணும். நீங்கள் என் பொண்ணு புது வாழ்க்கைக்குள்ளே வரணும். என் பொண்ணு வீடு கட்டிகிட்டு இருக்க அந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் வரணும். என் பொண்ணு மாசமாக இருக்கிறா, 2வது குழந்தை, முதல் குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு சிசரிங்கெல்லாம் பண்ணோம், பணம் செலவு பண்ணோம், பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டோம். யோசனை பண்ணி பாருங்களேன், அந்த விஷயத்தில் ஒரு அற்புதம். அப்படி சொல்லுங்கள். அப்பா உங்கள் தலையீடு இருக்கணும் ஆண்டவரே. ரேபா ஷேகேரி யாக்கரபலபோ. புரியுதுங்களா? தேவனுடைய தலையீடு இருக்கணும். அவருடைய தலையீடு இருந்துச்சுன்னா நன்மையாக மாறும். அவருடைய தலையீடு இருந்துச்சுன்னா அற்புதமாக மாறும். அவருடைய தலையீடு இருந்துச்சுன்னா ஒரு பெரிய நம்பிக்கையை உங்களுக்கு எனக்கும் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு தலையீடு உண்டாகும்படி நம்ம ஜெபிக்கணும். அடுத்தது ரொம்ப முக்கியம், எனக்கு ரொம்ப பிடிக்கும், மாற்றத்தின் காற்று வீசப்படணும். உங்களுக்கு தெரியாது, பேழைக்குள்ளே காற்று வரக்கூட இடம் இல்லை, சுவாசிக்க மட்டும் கொஞ்சம் மேல் பகுதியில், மற்றபடி அது கூட மழை இருக்கும் போது மூடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஆண்டவருடைய சுவாசம்தான் அவங்களுக்குள்ளே இருக்கும். அப்போது 150 நாட்களுக்கு அப்புறம் அவங்க ஒரு மாற்றத்தின் காற்றை அவங்க பார்க்குறாங்க. அதே போல் நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே இந்த தேக்கம் இருக்குது பாருங்கள், தேக்கம், நிறுத்தம், சோர்வு, இது எல்லாம் அகன்று புதிய மாற்றத்தினுடைய காற்று உங்கள் வீட்டு மேலே வீசப்படணும். பேழை மேலே அடித்த காற்றுவது போல், மழை காற்று அல்ல, சூறாவளி காற்று அல்ல, பெருங்காற்று இல்லை, மாற்றத்தின் காற்று. அப்போ நீங்கள் 3வது நல்லா ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில் அந்த தேக்கம், ஒரே இடத்துல நிற்கிறேன் பாஸ்டர், இல்லை பாஸ்டர், ஒரே இடத்துல சோர்ந்து போயிருக்கிறேன் பாஸ்டர், இல்லை பாஸ்டர், நான் நிற்கிற இடத்துல நான் வளரணும் மரம் போல். ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் சோர்வடையக்கூடாது, ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ இதை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். 4வது பாருங்கள், சோதனைகளில் கூட
நீங்கள் அமர்ந்து போகாத, எப்படின்னா முழுகி போகாத, அந்த அமர்ந்து சொல்கிறேன், நீங்கள் முழுகி போகாதபடி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மீட்டார். பாருங்கள், எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு நாங்கள் போவதற்கு பிரச்சனை எவ்வளோ பெருகிச்சு, ஆனால் நாங்கள் அதை முழுகாதபடி என் தேவனாகி கர்த்தர் எங்களை நகர்த்தினீங்கப்பா. அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சோதனையில் கூட நாங்கள் விழுந்து போகலை. 2024 எத்தனையோ பிரச்சனை, 25 எத்தனையோ போராட்டம், ஏன் 26 ஸ்டார்ட் ஆகி எத்தனையோ பிரச்சனை போராட்டம் தொடர்ந்து என் வாழ்க்கையில் போயிட்டே இருக்குது. ஆனாலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை என் வாழ்க்கையை அற்புதத்துக்கு அடையாளமாக மாற்றுறார். அதை நீங்களும் நானும் சொல்லி 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 ஜெபிக்கும் போது தேவன் ஒரு பெரிய உயர்வின் அடையாளத்தை உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ரொம்ப பலமாக செய்கிறார். இது உங்கள் இருதயத்துக்குள்ளே தேவையான ஒரு ஜெப குறிப்பாக நீங்கள் வெளிப்படுத்தும்படி ஆண்டவரிடத்தில் நீங்கள் பேசணும். ஒரு ஆமென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்தது முக்கியமாக 5வது பாருங்கள், குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கணும். பழைய நம்பிக்கையில் ஒரு புதிய நம்பிக்கை. அது எப்படிப்பட்ட நம்பிக்கை பாஸ்டர்னா நல்லா புரிந்துங்களேன். சூழ்நிலைகள் மாற தொடங்கினது போல் எங்கள் வீட்டின் மீது நம்பிக்கையும் புதுப்பிக்கப்படணும். கர்த்தர் மேலே நீங்கள் வச்சுருக்கிற நம்பிக்கை, ஆண்டவர் மேலே நீங்கள் வச்சுருக்கிற நம்பிக்கை, தேவன் மீது நீங்கள் இருக்கிற வைராகியத்தின் நம்பிக்கை, இதெல்லாம் புதுப்பிக்கப்படணும். இதெல்லாம் மாற்றத்தின் அடையாளங்க, இது புதுப்பிக்கப்படணும். இது மீட்பின் அடையாளங்க, இது புதுப்பிக்கப்படணும். இது ஆசீர்வாதத்தின் அடையாளங்க, இது புதுப்பிக்கப்படணும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் இருப்பதற்கு நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க 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 ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதை மையப்படுத்தி நீங்கள் 5வது புதிய நம்பிக்கைக்காக, புதிய காற்று வீசுகிறது போல் ஒரு புதிய நம்பிக்கை என் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும், முக்கியமாக என் கணவருக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, மாமனார் மாமியாருக்கு, அத்தை மாமாவுக்கு, நாத்தனார் வீட்டுக்கார் பசங்களுக்கு, அப்படி சொல்லி நீங்கள் வாயை திறந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். குடும்பத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ரொம்ப முக்கியமானதுங்க 6வது பாருங்களேன், மறைவான கண்ணீரை கர்த்தர் பார்த்தார். வேலையில் அழுத கண்ணீர். ஓ டேடி, உலகம் அழியுது, உலக சூழல் அழியுது, உலக காரியம் அழியுது, ஆனாலும் நீர் என்ன பாதுகாத்தீரே, நீர் என்ன மீட்டு விண்டரே. நல்லா நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியது இந்த 6வது. யாருக்கும் தெரியாத உங்கள் கண்ணீரை ஆண்டவர் பார்த்தாரு. அதுக்கு பதிலையும் கர்த்தர் கொண்டு வருவார், இன்னும் கொண்டு வருவார். அதை நீங்கள் சொல்லுங்கள். என் மறைவான கண்ணீருக்கு ஒரு பதில், என் மறைவான பலவீனத்துக்கு ஒரு பதில், என் மறைவான போராட்டத்துக்கு ஒரு பதில், என் வாழ்க்கை ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது அதுக்கான ஒரு பதில். தகப்பனே நீர் கொடுக்கணும், ராஜா நீர் கொடுக்கணும், ஆண்டவரை நீர் அடையாளப்படுத்தணும். அதற்காக உங்கள் பாதத்தில் வருகிறேன்னு நீங்கள் சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். 7வது பாருங்கள், தேவனுடைய அந்த நினைவு கூறுதல் ஒரு ஆசீர்வாதமாக மாறணும். தேவன் நினைச்சார் ஓகே, ஆனால் அது என்னவா நடந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு திருப்பு முனையை அவனுக்கு கொடுத்தார். ஆண்டவர் நினச்சதுனால என்ன நடந்துச்சு? நோவா சொன்னா, ஆண்டவர் நினச்சனால நமக்கு பேடை கிடச்சிது, ஆண்டவர் நினச்சதுனால இரவு பகலும் பெஞ்ச மழையில் தப்பிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு 180 நாள் தண்ணி வடிகிற வரைக்கும் நம்ம தப்பிச்சோம். அதுக்கப்புறம் அரராத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கும் உயிரோடு அதை கர்த்தர் நம்மளை வச்சுருக்கிறார். இதுதான் ஆண்டவர் நினச்சது. உங்களுக்கு புரியுதா? இந்த காரியம் ரொம்ப முக்கியமானதுங்க. 7வது, அது ஆசீர்வாதமாய் மாறணும். பேழைக்குள்ளே இருக்கிறது மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, பேழை கொண்டு விடுகிற இடம்தான். ஆனால் அந்த பூமி, அந்த நிலம், அந்த மலை ஆசீர்வாதம், அந்த அடையாளத்தை நம்ம பெறணும். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் நினச்சிங்க, அதனால் எங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும், என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரணும், கடனெல்லாம் திரணும், வீடுகளை வாங்கணும், வண்டிகளை வாங்கணும். ஓ தேவனாகி கர்த்தர், நாங்கள் இழந்ததெல்லாம் திருப்பி கொள்ளணும். நீங்கள் நினச்சா எங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் நடந்ததுன்னு எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படணும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எங்கள் வாழ்க்கையை நீங்கள் செய்யும்படி உங்கள் பாதத்தை பிடிக்கிறப்பான்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு பெரிய அற்புதமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் நானும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு செய்வார். ஒரு ஆமென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க இந்த 7வது காரியத்தை வச்சு. 8வது பாருங்களேன், குடும்பத்தில் சமாதானம் திரும்ப வரணும். ஏன்னா ஆண்டவர் நம்மளை நினைக்கிற காலகட்டத்தில் நமக்கு ஒரு கலக்கம் இருக்கும், 2வது பயம் இருக்கும், குழப்பம் இருக்கும். இதெல்லாம் அகன்று போய் நம்ம வீடு சமாதானத்தை மையப்படுத்தி இருக்கணும். கர்த்தர் நினைக்கிற நாளில் வந்துட்டோம், ஆனாலும் ஏன் பயம் இருக்குது, ஏன் கலக்கம் இருக்குது, ஏன் ஒரு போராட்டமான ஒரு சூழல் இருக்குது? அப்போ இதை சொல்லி 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 உங்கள் வீட்டில் எல்லோரும் கையை கோர்த்து ஜெபம் பண்ணணும். நீ பயப்படாத, இன்றைக்கி நான் அண்ணன் வாக்குத்தத்தம் சொல்லிட்டேன், உங்கள் சகோதரனை வாக்குத்தத்தத்தை பேசிட்டேன், இன்றைக்கி இந்த 150 நாள் ஜெபத்தில் 13வது நாள் நீங்கள் இதை நல்லா கேட்டுட்ருக்கீங்க, எனக்கு புரியுது. ஆனால் நான் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், அன்றைக்கே ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும், அன்றைக்கே ஒரு போராட்டம் நடக்கும், அன்றைக்கே அதாவது எதிர்மறையாக சில விஷயம் நடக்கும். நீங்கள் பயப்படக்கூடாது, நீங்கள் கலங்கக்கூடாது, நீங்கள் கண்ணீர் விடக்கூடாது. கர்த்தர் என்ன நினச்சிருக்கிறாருன்னு சொல்லி அந்த விஷயத்தை உங்கள் வாழ்க்கையிலேருந்து அகற்றணும். அதை தான் கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால 8வது ப்ரேயர் பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சமாதானம் வரணும் உங்கள் வீட்டில். அப்போது பயம், கலக்கம், நிம்மதியற்ற சூழல், இது எல்லாத்தையும் நீங்கள் தான் தள்ளி தூக்கி போடணும், சமாதானமாக இருக்கணும். அப்போ அதுக்காக நீங்கள் வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க.
சூழலுக்கு தகுந்தது போல் சமாதானம் உண்டாகணும், பிரச்சனைக்கு தகுந்தது போல் சமாதானம் என் குடும்பத்தில் உண்டாகணும், அப்படி சொல்லி நீங்கள் ஜெபிக்க கர்த்தர் உங்கள் நிலையில் ஒரு பெரிய அற்புதமான காரியத்தை செய்து உங்களை உயர்த்துவார். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள். புதிய காலத்தின் ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஜலம் அமர்ந்தது போல் புதிய காலம் எங்கள் குடும்பத்தில் ஆரம்பிக்கப்படணும். 9வது காரியம், 2026 பிள்ளைங்க படிக்கிறதுல ஒரு வித்தியாசமாக படிக்கணும், நல்ல மதிப்பெண்களை எடுக்கணும். 10th +2 படிக்கிற பிள்ளைங்க நல்ல ரிசல்ட்டை பார்க்கணும். அப்போ அதெல்லாம் ஒரு புதிய ஆரம்பம் தானேங்க. ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன், இந்த 150 நாள் ஜெபத்தில் கர்த்தர் சில விஷயத்தை, அதாவது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிற ஜலத்தை, உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிற கடனை, உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிற பெருமழையை, உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிற போராட்டத்தை, உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிற சுழல் காற்றை, உங்களுக்கு அவமானமாக இருக்கிற நிந்தையை, இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கிற அனாதையாக தனி ரோட்டில் நிற்கிற நீங்கள், கர்த்தர் சொல்கிறார் இதெல்லாம் அமர பண்ண போகிறேன், புதிய காலத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்க போகிறேன். அப்போ அந்த புதிய காலம்னா என்ன? என் கணவருக்கு என்னப்பா, என் மனைவிக்கு என்னப்பா, என் பெற்றோர்களுக்கு என்னப்பா, என் மாமனார் மாமியாருக்கு என்னப்பா, என் குடும்பத்தாருக்கு என்னப்பா, என் நண்பர்களுக்கு என்னப்பான்னு சொல்லி நீங்கள் தனியாக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை இந்த 9வது ஜெபக்குறி மூலமாக சொல்கிற கர்த்தர் செய்வார். 10வது பாருங்களேன், 150 நாள் ஜெபத்தின் நடுவில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாச்சு. என்ன தெரியுங்களா? இந்த ஜெப பயணத்தின் நடுவில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சாட்சிகளை தோன்ற பண்ண போகிறார். இந்த 13வது நாளில் தீர்க்க தரிசனமாக நான் சொல்கிறேன், ஆண்டவர் சில சாட்சிகளை உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்க போகிறார். இந்த 10 காரியத்துக்காகவும் நீங்கள் தினமும் ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னா, சாட்சிகள் உண்டாகும், ஜெயம் உண்டாகும், சில அற்புதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார், சில அதிசயங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் இந்த 150 நாட்களுக்குள்ளாகவே சில உயர்வுகளை பார்ப்பீங்க, சில பெருக்கத்தை பார்ப்பீங்க, சில மகத்துவமான காரியத்தை பார்ப்பீங்க. தேவன் அதை உங்கள் வாழ்க்கையில் அடையாளப்படுத்தி அவர் உங்கள் கூட இருக்கிறாரு காண்பிப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை பேர் நம்புறீங்க? பாஸ்டர், நீங்கள் இன்றைக்கி என் கூட ஆண்டவர் பேசுகிற இந்த 10 ஜெப குறிப்புக்காக நான் ஜெபிப்பேன் பாஸ்டர், எத்தனை பேரால் சொல்ல முடியும்? அப்படியே கண்ணை மூடி, தகப்பனே நீர் பெரியவரப்பா, கிருபையுள்ளவரே நீர் பெரியவரப்பா, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த 10 ஜெப குறிப்புக்காக அவர்களை ஜெபிக்கிறவர்களாய் நான் மாத்திர ஆண்டவரே, தேவ மகிமை அவர்களோடு கூட இருக்கட்டும், தேவ பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கட்டும், தேவ அடையாளம் அவர்களோடு கூட இருக்கட்டும். தினமும் ஆண்டவரே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மதிய ஜெபம் 3 மணிக்கு, ஒரு நாள் இரவு ஜெபம் 10 மணிக்கு, அதில் தவறாமல் கலந்து கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகளாக இவர்களை மாற்றுவீராக, தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தர்களை மாற்றுவீராகப்பா. இவங்களை கர்த்தர் நினைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, இவங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்க. கர்த்தர் இவங்களை நினைச்சிருக்கிறீங்க, இவங்க ஊழியத்தில் கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. கர்த்தர் இவங்களை நினைச்சிருக்கிறீங்க, இவங்க குடும்பத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க. கர்த்தர் இவங்களை நினைச்சிருக்கிறீங்க, இவங்க வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. அதற்காக ஜெபிக்கிறவளாய் கர்த்தர் மாற்றுங்க. உலகத்தில் எந்த பகுதியில் இந்த காரியத்துக்காக அவங்க ஜெபிச்சாலும் கர்த்தருடைய அனுக்கிரகம் அவர்களோடு கூட இருந்து இன்னும் அதிகமாய் அவர்களை ஜெபிப்பதற்கு கர்த்தர் அவர்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தேவ பலன், தேவ அடையாளம், தேவ மகத்துவம் அவர்களோடு உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மறைத்து நீர் பாதுகாத்து கொள்ளுங்க, நீர் வெளிப்படுங்க ஆண்டவரே. உங்கள் பிரசுரத்தில் நடத்துங்க தகப்பனே. நீர் கூட இருந்து அற்புதமானதை செய்கப்பா. நிலைமைகளை மாற்றி கொடுங்க, சூழல்களை மாற்றி கொடுங்க. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இரட்சகரும் மீட்புறமாக இருக்கிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். உண்மையாகவே இந்த 13வது நாட்களில் தேவ வார்த்தையை கேட்டவங்க ஒவ்வொருவருக்கும் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை நினச்சிருக்கிறாரு, உங்களை கைவிட மாட்டார். மாற்றத்தின் காற்றிலிருந்து மகிமையான அத்தனை காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அவர் உங்களை நினச்சிருக்கிறார். விசுவாசத்தோடு இந்த புதிய நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோடு அவர் இருக்கிறார். காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆமென்.